அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீட்டில் ஆட்டினது பஞ்சு போல் இருக்குது பெரிய இட்லியா. அது 20 ரூபா கொடுத்தாலும் இந்த இட்லி சாப்பிட முடியாது, அவ்வளோலாம் பஞ்சு போல் இருக்குது இட்லி. அதுக்கு ஒயிட் சட்னி, சவரானா பவன் சட்னி. அதுக்கு என்ன இந்த சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் மாங்காய் போட்டேன், கருவேப்பிலையில் பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, கொஞ்சம் புளி இதான் போட்டு ஆட்டினேன். பொரிகடலை போடையில் பால் ஊற்றுனேன், பசும்பால். இதுதான் ஒயிட் ஆகிக்கும் சரவணா பவன் இட்லி. இது மாதிரி சட்னி மாதிரி. இது குஷ்பு இட்லி. இதையும் பாருங்கள் எப்படி நல்லா பரிசாக வைக்கிற பாருங்கள், நல்லா பஞ்சு போட வீட்டில் ஆட்டினது. சரி, பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே இது மாதிரி செஞ்சு தின்னுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் கடுகும் வத்தலும் போட்டேன், வெங்காயம்லாம் போடையில். தாளிச்சா நல்லா வைக்கும். எண்ணெய் கூடவா ஊற்றிடாதீங்க. தயிர் இருந்தால் தயிர் ஊற்றி ஆட்டலாம், நான் பால் இருந்ததுனால பால் ஊற்றி ஆட்டினேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.